Hi, future millionaires. Welcome to my YouTube channel, Damodaran MIT 2.0 Wealth Creation ADC. நான் தாமோதரன், ஃபவுண்டர் அண்ட் மென்டர் ஸ்ட்ராட்டஜிஸ் அகாடமி. திஸ் இஸ் a small gist about me. மோஸ்ட்லி என்னை பற்றி நிறைய பார்த்துருப்பீங்க, நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால we are just keeping this point. நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட யூடியூப் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியல QR கோடை ஸ்கேன் பண்ணி மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க. நம்மளோட டெலிகிராம் கம்யூனிட்டியில் நீங்களும் ஒரு மெம்பராக இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் மெம்பராக இருக்கணும் அப்படின்னா இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணீங்க, பிஏ மெம்பராக இருக்குங்க, ஸ்டே கனெக்டட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். ஸோ நம்ம நேற்று எதிர்பார்த்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஓரளவுக்கு ஸ்டேபிளாக தான் ஓப்பன் ஆச்சு. ஆக்சுவலாக ஸ்லைட்டாக கேப்பில் ஓப்பன் ஆச்சு, அதுக்கப்புறம் அப்படியே கீழே இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸில் நம்ம இதான் மார்க் பண்ணியிருந்தோம். ஸோ அங்கேருந்து வந்து என்ன ஆகும்னு தெரியாமல் ஐபி ஹை ஐபி லோ மார்க் பண்ணி வச்சிருந்தோம். அதுக்கப்புறம் ஃபர்தராக பார்த்தீங்க அப்படின்னா நான் என் சைட்லேருந்து என்ன பண்ணேன் அப்படின்னா ஸ்விங் ட்ரேடிங் குரூப்லேருந்து வந்து நான் போட்டிருந்தேன். ஒரு 11 மணிக்கு போல் வந்து மார்க்கெட் வந்து கரெக்ட் ஆச்சு. சரி, அந்த டைமில் வந்து ஜஸ்ட் லாங்கு, ஆனால் நான் ஸ்ட்ராட்டஜி வழியாக தான் இருப்பேன். ஓகேவா, 23,120 இப்போ சார்ட்டாக பார்க்கும்போது அதுதான் அந்த இடத்துல போய் எப்படி நீங்கள் லாங் எடுப்பீங்க அப்படின்னா இப்போ அந்த 120 அப்படின்ற ஜோன் வந்து ஆல்ரெடி நேற்றே மார்க் பண்ணியிருந்தோம் ஞாபகம் நேற்று. ஸோ இந்த ஜோன் வந்து நான் ஒன்று கொஞ்சம் லாங் மட்டும் இனிஷியேட் பண்ணேன். ஒன்று தான் இந்த ஸ்டாப் லாஸ்க்கு. ஆனால் அந்த ஸ்டாப் லாஸ்க்கு கீழே ஃபர்தராக போச்சுன்னா பெரிய லாஸ் வராத மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸாக பில்ட் பண்ணியிருந்தேன். அது அழகாக நம்ம நினச்ச மாதிரியே மேலே போயிடுச்சு. இன்னொன்று என்னன்னா இப்போ இந்த இடத்துல வந்து நிற்கிது. ஓகேவா, இப்போ நாளைக்கு வந்து இதுக்கு மேலே போகுமா? ஏன்னா இப்போ இன்னைக்கு எக்ஸ்பைரி ப்ரெஷர்லேயே வந்து ஆக்சுவலாக அது கீழே வரல. சரி, அதனால் அதுவே ஒரு நல்ல ஆப்ஷன் வச்சுக்கலாம். ஒன்ஸ் இந்த லெவல் தாண்டிச்சுன்னா, நான் போடும்போது கூட சொன்னேன் 265 அப்படி சொல்லியிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா 270 இந்த ஜோன். ஓகேவா, நேற்று ஹை இன்னைக்கு ஹை ரெண்டும் ஓவர்லாப் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ அவ்வளோதான். இப்போ நேற்று என்ன வந்துச்சுன்னா வந்து ஸ்லைட்டாக சின்ன கூல் ஆஃப் தான் ஆச்சு. அதுவும் எக்ஸ்பைரிக்கு தான் அந்த கூல் ஆஃப் ஆச்சு. மிச்சபடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜோனை நாளைக்கு தாண்டிச்சு அப்படின்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் நேற்று வீடியோவில் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா. 23,500 அப்புறம் 23,700 மேக்ஸிமம் 24. ஓகேவா, அதான் மேக்ஸிமம் என்னோட இந்த வியூக்கான டார்கெட். பட் ஆனால் அதான் அது பொறுமையாக ஸ்ட்ரக்சராக மாறும்போது என்ன இப்போ நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா இப்படி இருந்துச்சு. நான் நேற்றே சொன்ன ஞாபகம் இருக்கா, இப்படி வந்து அப்புறமா இதுக்கப்புறம் மேலே போச்சுன்னா ஸ்ட்ரக்சராக சேஞ்ச் ஆகும் அப்படின்ட்டு. ஸோ அது வந்து நடக்கும் போல இருக்கு. இன்னொன்று இந்தியா விக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கூல் ஆஃப் ஆச்சு. அதே மாதிரி யூஎஸ் ஆயிலும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே கூல் ஆஃப் ஆச்சு. ஸோ அதனால இந்தியன் மார்க்கெட்டில் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருக்குது. மிச்சபடி பார்த்தீங்க அப்படின்னா மீதி எல்லாம் அதான் 10 இதுக்கப்புறமும் திரும்பி ட்ரம்ப் வந்து டீல பண்ணிடுவார் இனிவார்னு சொல்லி 2 நாளாக நியூஸ் வந்து தான் இருக்குது. பட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படின்றது தெரியல. பட் உள்ள தான் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த லெவலோடையும் அப்புறம் மேலே போவோம், அதுக்கப்புறம் மேலே போகுன்ற மாதிரி தான் இருக்குது. நான் முன்னாடியே சொல்லிட்டேன், நம்ம ஷார்ட் போகிறதுக்கு இந்த இடம் நல்ல இடம் இல்லை. நான் கிட்டத்தட்ட ஒரு வாரமாக சொல்லிட்டே இருக்கிறேன். சரியா, இந்த இடத்துல ஷார்ட்ஸ் வந்து போக தேவையில்ல, அந்த டிப்ஸ் வந்து பை தான் போகலான்ட்டு. பட் பொறுமையாக வெயிட் பண்ணோம். ஒரு நியூஸ் நல்லா வந்தால் சந்தோஷம், இல்லையா என்ன நடக்குதுன்னு மட்டும் பார்ப்போம். அகைன் வந்து நான் வேறு எதுவும் பெருசாக எக்ஸ்பெக்டேஷன் வச்சில்ல. ஓகேவா, திரும்பியாக தான் யூஎஸ் ஈரான் இவங்க என்ன பேசுவாங்கன்றத பேசியே நம்ம டெய்லியும் வந்து டெய்லியில் கிட்டத்தட்ட 2 மாதமாக மார்க்கெட் அதை நினச்சே போயிட்டே இருக்கு. ஸோ அதனால நீங்கள் ஒரு வேளை பார்க்குறீங்கன்னா நீங்கள் யூஎஸ் ஆயில் மட்டும் கீப் ட்ராக் வச்சுங்க. ஸோ நான் ஜென்ரலாக யூஎஸ் ஆயில் மட்டும் தான் எப்போவுமே ட்ராக் பண்ணுறேன். ஸோ அதில் வந்து ஏதாவது ப்ரெஷர் வந்துச்சுன்னா இப்போ அந்த என்ன சொல்கிறது யூஎஸ்க்கும் மிடில் ஈஸ்ட்டுக்கும் வந்து டென்ஷன் கிரியேட் ஆகுதுன்றது மாதிரி எடுத்துக்கலாம். இல்லையா அது கூல் ஆஃப் ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா இதெல்லாம் 94 95 இருந்துச்சு. ஸோ அதனால் அங்கேருந்து கூல் ஆஃப் ஆனதுனால மார்க்கெட் வந்து நல்லாவே இப்போ இங்கேருந்து 100லேருந்து கிட்டத்தட்ட 150 பாயிண்ட் வந்து ரிகவர் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கலாம். எக்ஸ்பெக்டேஷன் நான் சிம்பிளாக சொல்லிட்டேன், இந்த லெவல் உடையாத வரைக்கும் நான் பெருசாக வந்து லாங்ஸை விட்டு கொடுக்க போகிறதில்ல. அதே மாதிரி பொறுமையாக இப்போ இந்த இடத்துல வரும்போது கொஞ்சம் புக் பண்ணிக்கலாம். ஓகேவா, அந்த 450லேருந்து 500 ஜோனு, அதுக்கப்புறம் 23,700 to 750 ஜோனு. ஃபைனலாக நான் புக் பண்ணுற இடம் வந்து 23,900 to 24 இருக்கும் இந்த லாங்குக்கு. பட் ஆனால் ட்ரைல் பண்ணிட்டு போயினே இருக்க வேண்டியது அந்த ஸ்ட்ராட்டஜியாக வச்சிருக்கிறதுனால திரும்பி கீழே போச்சனால பிரச்சனை இல்லை. அண்ட் அகைன் கமிங் பேக் டு இந்தியா விக்ஸ் வந்து இன்னைக்கு கூல் ஆஃப் ஆச்சு. ஸோ நேற்று வந்து இதே 7.5% வந்து ஏறி இருக்குது. நம்மளுக்கு ஒரு பிரச்சனைலாம் இருந்துச்சு அந்த டைமில், அதுவுமே நம்ம இன்னைக்கு பார்த்துலாம். ஸோ கமிங் பேக் டு நம்ம நண்பர் அக்கௌண்ட்டில் நம்ம ஒரு டீச் பண்ணுறோம்ல நண்பருக்கு லைவாக. இப்போ அதில் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று வந்து கிட்டத்தட்ட ஒரு 34 ரூபா 35 ரூபா நெகட்டிவ் இருந்துச்சா. ஐவி வந்து கூல் ஆஃப் பண்ணதுனால, சரி ஐவி வந்து ஏறினதுனால நான் அதே மாதிரி நான் சொன்னேன், நம்மளுக்கு வந்து மேலே போனாலும் ஐவி வந்து ஸ்லைட்டாக நின்னாலே போதும் நம்மளுக்கு நல்ல காசு வரும்னு சொல்லிட்டு. இப்போ இது வந்து புலிஷ்க்கான காசு வந்துச்சு, ஐவி குறைஞ்சதுக்கான காசு வந்துச்சு நீங்கள் எடுத்துக்க வேண்டியதான். ஸோ இப்போ இன்னைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 89,000 வந்து வந்திருக்கு. இதுக்கப்புறம் என்னன்றது நம்ம எப்படின்னு பார்த்துக்கலாம். நல்ல மூவ் தான். ஓகேவா, நேற்று நடந்ததுக்கு வந்து நல்லாவே போச்சு. அப்புறம் கமிங் பேக் டு அதே பொசிஷன்ஸ் தான், ஒன்றும் பெருசாக இதில் ஆர்டர் இல்லை. சரியா, லாஸ்ட்டாக வந்து ஒரே ஒரு லெக் மட்டும் ஸ்கொயர் ஆஃப் பண்ணி பை பண்ணி ப்ரொடக்ஷனுக்கு மட்டும் உள்ள தூக்கி போட்டேன். அந்த லாஸ்ட் மினிட்ன்றதுனால அது ஒரு ஆர்டர் தூக்கி உள்ளே போட்டேன். அது முடிஞ்சிச்சு. இது தவிர்த்து வேறு எதுவுமே பண்ணவே இல்லை. அகைன் கமிங் பேக் டு நம்ம அக்கௌண்ட் ஞாபகம் இருக்கா, நம்மளோட நாலேஜ் ப்ளூவில் ட்ரேடே பண்ணாமல் ஆர்டர்ஸே போடாமல், ட்ரேடே பண்ணாமல் சொல்லக்கூடாது, ஆர்டர்ஸே போடாமல் ஒரு அக்கௌண்ட் உருட்டுவோம்ல. ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து 9% இதில் தான். அதில் வந்து 30th ஜூனும் ஓகேவா, அதே மாதிரி 28th ஜூலைக்கான பொசிஷன்ஸ் மட்டும்தான் இருக்குது. அதில் வேறு எதுவும் இல்லை. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ஆர்டர் தான் போட்டேன். இன்றைக்கி வந்து நான் ஒரே ஒரு ஆர்டர் தான் போட்டேன்னு நினைக்கிறேன். எஸ், இன்றைக்கி வந்து பொசிஷன் வந்து கொஞ்சம் புக் பண்ணி வெளில தான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து ஆஃப் பொசிஷன் வந்து புக் பண்ணேன். சரியா, இது வந்து ரேஷோ லேடராக வச்சுருந்தேன். அதனால அந்த லேடரை வந்து ஜஸ்ட்டு பாதி 2 லாட்டாக வச்சுருந்தேன், அதை புக் பண்ணேன். அதோட ட்ராக்கிங்காக நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஸோ ட்ராக்கிங்காக வந்து நீங்கள் இங்கே பார்க்கலாம். இங்கே இருக்குது. ஸோ இதோட ட்ராக்கிங்கில் இப்போ நான் வந்து
இது ஜூன் லாட் வந்து நான் சி வந்து 2 லாட்டாக வச்சிருந்தேன். இப்போ 2 லாட்னா நான் ட்ராக் பண்ணது ஒரே ஒரு லாட்டுக்குன்னு ட்ராக் பண்ணேன். இப்போ அதில் என்ன பண்ணேன்னா, இப்போ இந்த 2 லாட்டில் ஓகேவா, ஒரு லாட் வந்து 15,000 இருக்கும்போது நான் புக் பண்ணேன். 15 இப்போ 900 வந்துச்சு. இப்போ நான் இங்கே வந்து ரெஃபரன்ஸ்க்கு வந்து நான் இங்கே பேரே வந்து மாற்றி போட்டுருக்கேன். ஸோ 2 லாட்டில் வந்து ஒரு லாட் வந்து 15K புக்குன்னு வச்சுக்க வேண்டியதான். மீதி இருக்க ஒரு லாட்டுக்கு வந்து இந்த 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 எம்டிஎம் வந்து ட்ராக் பண்ண வேண்டியதான். இது இப்படி தான் வச்சிருக்கேன். பெருசாக ஒன்றும் பெருசாக இல்லை. அதே மாதிரி இப்போ இந்த பொசிஷன் வந்து நான் ஒன்றும் பெருசாக மாற்றலை, இன்னும் அப்படியே தான் இருக்கு. ஸோ நான் புல்லிஷ்ன்றதுனால அதான் எனக்கு கீழே போனாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லாத மாதிரி வச்சிருக்கேன். புல்லிஷ்னாலும் நான் சொன்ன மாதிரி ஒரு ஒரு லெவலாக தாண்ட 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 வந்து இந்த இந்த இப்போ இந்த பக்கம் கொஞ்சம் தான் மைல்டு புல்லிஷ் வச்சிருக்கேன். அதனால இந்த கொஞ்சம் ரிஸ்க் இருக்கு. அதை மட்டும் நான் சரி பண்ணிங்கன்னா போதுன்ற மாதிரி பொசிஷன் வச்சிருக்கேன். இந்த அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுதான். அப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த ஏற்றம்ல பண்ணுவோம்ல, சாரி ஆனால் கன்சர்வேட்டிவாக நம்ம ஏற்றம்ல போடுவோம்னு சொன்னோம்ல, அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொசிஷன்ஸ் வந்து இன்னைக்கு வந்து ஓவராலாக பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர், இன்னைக்கு வந்து 39,000 ரூபா வந்திருக்கு. ஓகேவா, நேற்றும் பார்த்தீங்கன்னா ஒரு 12-13 ரூபா நெகட்டிவ் வந்துச்சா, ஏன்னா விக்ஸ் இம்பாக்ட்னால என்ன. இப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 39,000 ரூபா வந்துச்சு. இன்னைக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இதுலேயே வந்து அதே மாதிரி தான் இப்போ 16th பொசிஷன் வந்து இன்னும் கொஞ்சம் ரோல் பண்ணியிருந்தேன்னு நினைக்கிறேன். ஆமாம், இப்போ 16th பொசிஷன் வந்து கொஞ்சம் ரோல் பண்ணியிருந்தேன். ஏன்னா இப்போ இந்த பொசிஷன் வந்து நான் புக் பண்ணிட்டேன். 23,950 பொசிஷன் வந்து நான் புக் பண்ணிட்டேன். ஓகேவா, புக் பண்ணிட்டு இப்போ இதில் வந்து லைட்டாக ரோல் பண்ணியிருந்தேன். இந்த பொசிஷன் வந்து மாற்றி வச்சிருந்தேன். ஸோ பே ஆஃபாக நான் முன்னாடி பார்த்த மாதிரியே சொல்கிறேன். பே ஆஃபாக பார்த்தீங்கன்னா இங்கே பார்க்கலாம். ஏற்றாம பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நல்லா தான் போச்சு. ஸோ இப்போ இந்த பொசிஷன்ஸு ஆமாம் 16th ஜூனில் வந்து ஆல்ரெடி நேற்று பார்த்தோம் 20 ரூபா ப்ராஃபிட் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா. இந்த பொசிஷன் கீழே மட்டும் டைப் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணேன், இந்த புக்லாம் பண்ணிட்டு இதில் வச்சிருக்கிறேன். இப்போ தான் இப்போ இதுக்கப்புறம் வந்து அதான் இப்போ நான் 23,400 மேலே சஸ்டைன் ஆச்சுன்னா இந்த ரிஸ்க் வந்து கம்மி பண்ண ட்ரை பண்ணுவேன். ஃபஸ்ட்டு என்னன்னா 23,750 இப்போ இன்னைக்கு ஹை சொன்னேன் பார்த்தீங்களா, ஃபஸ்ட் லெவலு இப்படி வந்து இப்படி நிற்கிதுல, இப்போ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல நின்று இப்படி நின்றுட்டு இருக்கு. ஒருவேளை நாளைக்கு நீ மேலே போச்சுனாலே ஃபஸ்ட்டு இந்த ரிஸ்க் தூக்கி இங்கே வச்சுப்பேன். இன்னும் ஃபர்தராக நான் சொன்ன ஒரு டார்கெட்டாக மீட் இந்த ரிஸ்க் வச்சுன்னு இருக்கலாம், இல்லை புக் பண்ணிட்டு போயின்னு இருக்கலான்ற ஆங்கிளில் இந்த பொசிஷன் மேனேஜ் பண்ணுறேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா 23rd வந்து ஸ்டாடில் வச்சுருந்தோம். அது வந்து நல்லா தான் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பொசிஷனாக இப்படி தான் இருக்குது. ஆனால் தான் இன்னும் ஃபர்தராக கீழே வரணும், லாஸ் வரணும்னா. அப்போ இது இன்னும் மேலே போச்சுனாலும் அதே மாதிரி தான் ஸ்லைட்டாக எல்லாமே புலிஷாக தான் வச்சுருக்கேன் பொசிஷன்ஸ் நான் இது. அதுக்கப்புறம் கம்மிங் பேக் டு மந்த்லி லேடரில் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் நம்ம நேற்று சொன்ன ஞாபகம் இருக்கா. ஸோ இப்போ இந்த பக்கம் போனால் பிரச்சனையே இல்லை. இந்த லெவல் உடஞ்சா மட்டும்தான் சரியா 23 லெவலுக்கு கீழே ஓகேவா, இது 22,800 23க்கு மேலே மார்க்கெட் சஸ்டைன் ஆச்சுன்னா மட்டும் இந்த ரிஸ்க் சொன்னேன்னு சொன்னேன். இப்போ இதுக்கப்புறம் மேலே போனாலும் சரி, இல்லை இது கீழே வந்தாலும் சரி நல்லா தான் இருக்குன்ற மாதிரி இருக்குது. நேற்று பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து 215 ஏதோ 213 இருந்துச்சு ஞாபகம் இருக்கா. ஆமாம், 2 லேக் இருந்துச்சு. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2.5 ஓவராலாக இருக்குது. ஸோ ஓவராலாக இதுதான் ப்ராஃபிட். ஸோ இதை கம்மிங் பேக் டு அந்த பொசிஷனாக பார்க்கணுன்னா இதில் நீங்கள் எல்லாமே பார்த்துக்கலாம். ஸோ 16th பொசிஷன்ஸு, அப்புறம் 23 ஜூனு. ஸோ அதில் நான் இவ்வளோ தான் வச்சுருக்கேன், அதுவும் பெருசாக மாற்றலை. அதுக்கப்புறம் வந்து 30th ஜூன் சரியா. அதுக்கப்புறம் இப்போ நான் இன்னைக்கு வந்து இதில் இன்னைக்கு இந்த அக்கௌண்ட்டில் வந்து ஒரே ஒரு பொசிஷன் வந்து எக்ஸ்ட்ராவாக இனிஷியேட் பண்ணேன். அது வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டில் ஒரு பொசிஷன் மட்டும் எடுத்திருக்கேன் சரியா. அது காலையில் எடுத்தேன். ஓகே, அது என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா மார்க்கெட் வந்து அதான் இங்கே ஸ்டேபிளாக நிற்கிற மாதிரி இருக்குது இந்த இடத்துல வந்து எனக்கு. ஸோ இங்கேருந்து பவுன்ஸ் வரும், நான் பாட்டம் வந்து எனக்கு இன்னும் ஸ்டேபிளாக ஆயிடுச்சுன்ற மாதிரி தோணுச்சு. அதனால் நான் என்ன பண்ணேன், 23,500 கால் 23,500 புட்டு வந்து ஆகஸ்ட்டில் வந்து அது ஸ்டாடில்னு சொல்லலாம். ஆனால் என்னன்னா அது ஒரு மாதிரி புல்லிஷான ஸ்டாடில். ஓகேவா, கால் வந்து கொஞ்சம் கம்மியாகும். நான் செல் பண்ணும்போது வேறு மாதிரி இருந்துச்சு. நான் செல் பண்ணும்போது இது வந்து 645 635 இருந்துச்சு. இது வந்து 590 603 தான் வந்துச்சு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இதுலேயும் ப்ராஃபிட் தான் இருக்குது. ஓவராலாக இது பொசிஷனும் வந்து ப்ராஃபிட் தான் இருக்குது. நீங்கள் பே ஆஃபாக செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இது இருக்குது. ஏன்னா இப்போ நான் 16th மோஸ்ட்லி முடிச்சிடும்ல, அதனால் அப்போ அடுத்ததுக்கு ஏதாவது ஒரு பொசிஷன் போகணும்ல. அதனால் 16th இருக்குது, 23 இருக்குது, 30th இருக்குது. அதனால் வந்து நான் திரும்பி ஜூலையில் எடுக்கிறதா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு ஏன்னா மற்ற பொசிஷன்லாம் ஜூலையில் இருந்துச்சு. அதனால் ஃபஸ்ட்டு ஆகஸ்ட்டில் ஒரு பொசிஷன் இனிஷியேட் பண்ணுவோம். 16யும் 23யும் கட் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஜூலை பார்த்துக்கலாம் சரி, அதுக்கடுத்த பொசிஷன்ஸ் பார்த்துக்கலான்றதுனால இது கொஞ்சம் ரொம்ப கன்சர்வேட்டிவாக வச்சு பண்ணியிருக்கிறேன். அதான் இது 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 வந்து இன்னைக்கு போட்ட ஆர்டர்ஸ். நீங்கள் ஆர்டராக பார்த்தீங்க அப்படின்னா இது பார்க்கலாம். ஆர்டர் புக்கில் வந்து நான் போட்டது வந்து இன்னைக்கு இங்கே வரும் சரி. ஸோ காலையில் வந்து இந்த லெக்கு போட்டேன். இந்த லெக்கும் சரி, காலையில் வந்து இந்த 2 லெக்கு போட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக சரி இது ரிஜெக்ட் ஆயிடுச்சுங்களா. ஓகே, இந்த லெக்கும் போட்டேன். ஆகஸ்ட்டில் இந்த லெக்கு போட்டேன். அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி இதை ரோல் டவுன் பண்ணி இது ரெண்டுத்தையும் ரோல் டவுன் பண்ணி இது ரெண்டுத்தையும் பை பண்ணி கிட்டத்தட்ட இதில் செல் பண்ணேன் 2 லாட்டாக சரியா. அதில் இல்லை, இதில் செல் பண்ணேன். அப்புறம் இதை புக் பண்ணி இதை ப்ரொடெக்ஷனாக அவ்வளோ தூக்கி எடுத்துறாங்க. இவ்வளோ தான் பண்ணியிருந்தேன் இன்னைக்கு, வேறு ஒன்றும் பெருசாக பண்ணல. ஸோ நல்லபடியாக போச்சு அப்படின்றத மட்டும் பார்ப்போம். ஸோ அகைன் அதே மாதிரி தான் மார்க்கெட் வந்து நம்ம சொல்கிற மூவ் கேட்கலன்றது அடுத்த விஷயம். நம்ம கையில் ரிஸ்க் மட்டும்தான் இருக்குது அப்படின்றது மட்டும்தான் நான் எப்பவுமே பார்க்குற விஷயம். ஸோ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு பாருங்கள். இப்போ தான் இதுக்கப்புறம் வந்து எனக்கு பெருசாக வியூ இல்லை. நான் சொன்ன மாதிரி தான் மேலே போனாலும் கீழே போனாலும் நான் அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போகிறேன்றது. ஸோ உங்கள் பொசிஷன் எப்படி இருந்துச்சு,
சரியா? உங்க பொசிஷன்ஸ் எப்படி இருந்துச்சு? உங்களுக்கான கொஸ்டின்ஸ் எப்படி இருந்துச்சு? அப்படின்றத வந்து முடிஞ்சா கமெண்ட்ல போடுங்க. இல்லையா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்ல போடுங்க. இல்ல பெருசா பேச முடியல அப்படின்னா, அதுல சொல்ல முடியாத விஷயங்கள வாய்ஸ் நோட்டா போடுறதுனாலும் நீங்க டவுட்டா கேட்கலாம் வாட்ஸ்அப்ல. ஸோ என் சைட்ல இருந்து நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா ரெஸ்பாண்ட் பண்றேன். திரும்பி நான் அதான் சொல்றேன். யுஎஸ் மார்க்கெட்டு, மிடில் ஈஸ்டோட ப்ரெஷர் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஸோ நீங்க உங்க பொசிஷன்ஸை கேரி ஃபார்வர்ட் வந்து எடுத்துட்டு போறீங்க அப்படின்னா கொஞ்சம் ப்ராப்பரா ஓகேவா வெல் டிசிப்ளின்டா எடுத்துட்டு போங்க. ஸ்ட்ரக்சரா ஃபாலோ பண்ணும்போது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ணும்போது நல்லா தான் இருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயம் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. பொறுமையா பண்ணுங்க. நாளைக்கு என்ன நடக்க போகுது நாளைக்கு பார்ப்போம். ஸோ எப்படி போனாலும் நாளைக்கு கதை நாளைக்கு தான். அதனால வந்து ஸ்டே டியூன் டில் டுமாரோ. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். நான் நம்பின மாதிரியே உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க. அதே மாதிரி லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஹோப் யூ என்ஜாய்ட் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.